லோடு போட்டுருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி விலாக். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. திங்கக்கிழமை வந்து லோடு வாங்கிருக்கோம். லோடு எதுவும் இல்லை. இப்போ தான் பஸ் லோடு காலையிலேருந்து. அதான் லோடு போட்டாச்சு. இந்த சைடில் பட்டி மேலே அதெல்லாம் தள்ளி விடணும். இல்லைன்னா ரோட்டில் யாருன்னா போனாங்கன்னா வண்டி ஆச்சுன்னா கீழே வந்து அவங்க வண்டி மேலே வந்துருக்கணும். அதுக்கப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க. இங்கே வேலை பெங்களூர் வேலை சும்மாவே சொன்ன தேவையில்ல, அடிக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவ்வளோதான் லோடு போட்டாச்சு. இப்போ கிளம்பலாம். இப்போ பேமெண்ட் விட்டு அன்லோட் பண்ணிட்டு தெரியாது, லொக்கேஷன் ஷேர் பண்ண தான் உண்டு. வே பிரிட்ஜு தண்ணி மாரி இருக்கணும். தண்ணி விட்டுனால தண்ணி மாரி இருக்குது. மேலே ஜஸ்ட்லாம் இருக்கிறதுனால தண்ணி விட்டாங்க. பில்லு வாங்கின்னு போனாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த பெரிய வண்டி பின்னாடியே போனோம். இங்கே சிட்டி விளையாட்டுக்குது, போய் பார்க்கலாம் இவங்க எப்படி இது என்னன்னு. இப்போ நம்ம போகாத ஊர் இந்த சந்து வந்து நம்ம பாப்பாப்பட்டி மாரி அப்படியே சின்ன சந்தாக்கும். ஒரே வண்டி தான் பாஸ் ஆக மாரி இருக்கும். அவங்க முன்னாடி ஒரு வண்டி வருது, அதெல்லாம் லைனாக நிற்கிறாங்க. அதுலேயே தண்ணி வண்டியை மாற்றிக்கலாம் பாருங்க, 10 கிலோ. வந்து டன்னு வந்து ரொம்ப சின்ன டன்னு, அதனால பஸ் ஸ்டாண்டு ஆகல. டர்னை தான் கொஞ்சம் பார்த்து போகணும். ஆனால் பஸ்ஸுக்காரங்க வந்து சதம் வருவாங்க. அதுவும் ஸ்பீட் பிரேக்கர் அங்கேருந்து இங்கே அப்படின்னா 4 ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி எனக்கு. சும்மா ஒரு 200-300 மீட்டருக்குள்ளேயே 4 ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துக்காங்க. அது ஊருன்றனாலே இல்லை என்னான்னு தெரியல. இப்படி ஓட்டினா எங்கே மைலேஜ் ஆகும் சொல்லுங்க. இப்போ 3.5 தான் கொடுக்குது லிட்டருக்கு மைலேஜ். சோதுமில் சொன்னது வந்து 6-7 சொன்னாங்க சோதுமில். ஒருவேளை என்ஹெச்லங்கன்னா ஓட்டினா வருமா இல்லை என்னான்னு தெரியல. அது சின்ன சந்தாவோட பரவாயில்ல, பெரிய பஸ்ஸை போட்டுச்சு நான் ஸ்பீடு இருக்குது. முன்னாடி சண்டைப்படியாக வேண்டி அந்த ஆட்டோக்காரங்க 2 இருக்காங்களாம் வந்து இவங்க ஆட்டோக்காரங்க வந்து முக்கால்வாசி தப்புங்க. நான் கேரண்டி. ஆனால் அவங்க
வாட்டர் வரதுனால மொத்தம் புதுகில் சந்தில் மொத்தம் அப்படியே தூந்து ஓட்டுவாங்க. அதுதான் பிரச்சனையே. கொஞ்சம் மெதுவாக போகலாம் அப்படின்லாம் இல்லவே இல்லை அவங்களுக்கு. அவங்க வந்து கொஞ்சம் ரக்கட்டாகவே தான் பேசுவாங்க ஆட்டோக்காரங்க ஃபுல்லுமே. அவங்கள்ட்ட கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். லோடு வந்து எங்கேனே தெரியல அன்லோடு போயினே இருக்கிறாங்க. நம்ம இப்போ தான் ஒவ்வொரு இடமும் நம்மளுக்கு தெரிஞ்சு அங்கங்கே ஓடுறதுனால பார்க்கலாம் இனிமேலுக்கு என்னென்ன நடக்குது. இங்கே தான் இனிமேலுக்கு பெங்களூர் தான். ஆனால் நீ பெங்களூருக்கு ஏதாவது வீடியோ மட்டும் அங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்து நினைக்கிறீங்க. அங்கே உணவு அழுகிறது அது வந்து அந்த வண்டிக்கு போகாது, பெரிய வண்டிக்கு. நம்ம இங்கே பெங்களூர்லேயே வண்டி ஏற்றனால இங்கேயே நம்ம வைக்கணும். ஏன்னா பண்டிகைனா மட்டும் ஊருக்கு போக முடியும், மற்றபடி ஊருக்கு போக முடியாது. ஊருக்கு போகலாம், ஆனால் இங்கே லோடு ஓட்டணும் இல்லை, நாம தான் ஓட்டி ஆகணும். இஎம்ஐ கட்டணும் மந்த்லி. ஆனால் மந்த்லி வந்து 30,000 கட்டணும் இஎம்ஐ. நீங்களே பாருங்க எப்படிலாம் வந்து நிற்கிறாங்கன்னு ரோட்டில். பிரச்சனையே அதுதான், நாம் கரெக்டாக தான் போவாங்க, அவங்க வந்து சந்தல் தான் பிரச்சனையே. அது ரோடுங்க சரியில்லை மெயினாக சொல்லினே இருக்கோம். நானும் ஏதாவது 3-4 வண்டியே ஓட்டணும்ல சுத்தமாக. ஃபுல்லாக ஓட்டினா மைலேஜில் கன்ஃபார்ம் கிடையாது. சிட்டி உள்ள வந்துட்டுங்க. உள்ளனா அங்கே வெளியே போகுது, ரெண்டுலேயே வெளியே. ரைட் எடுத்து உள்ளே போகணுமா? இதுதான் அப்பார்ட்மெண்ட் தான். இதுதான் காருங்க வந்து ஆரம்பிச்சிச்சு சைட் ரோடுக்கு போகிறதுனால. மெயினாக லெஃப்ட் சைடு பார்த்துனே ஓட்டணும், ஏன்னா காருங்க ரோட்லேயே வாகனமாக நிற்க வச்சுக்கணும். ரெண்டா பைக்கும் வாகனமாக நிற்க வச்சுக்கிறாங்க. நம்ம சென்டருக்கு போகணும் கரெக்டாக. மரம் வச்சுக்கிறாங்க பாருங்க, அது வளராது, அது அப்படியே தான் நெட்டாகவே தான் போகும். 10 நிமிஷம் அதிகமாக கிளைய விடாது, கிளைய விட்டாலே வெட்டி தான் வாங்கலாம். அன்லோட் பாயிண்ட் அது எப்படி கேட்டுன்னு தெரியல. ரைட்டு கஷ்டம் தான், எவ்வளோ லைட் விட்டு வைக்கிறாங்க.
ரைட்டு ரைட்னு திரும்ப இருக்குது. மட்டும் நினைக்கலாம் அன்லோட் பண்ணிட்டு இங்கே தான் நாட்டிது. முன்னாடி ஆளுங்க தான் அந்த இடத்துல தான் நாட்டிது. அதுதான் அன்லோட் பண்ணுறாங்க. அப்பார்ட்மெண்ட் அவ்வளோதான் அன்லோட் பண்ணியாச்சு. இப்போ அது பீஸ் அண்ட் எம் சாண்டை அன்லோட் பண்ணுறாங்க. இப்போ பெரிய வண்டியில் அவ்வளோதான் அந்த வண்டி அன்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ அது வரத்தான் கஷ்டமே. ஏன்னா எம் சாண்டு மேலே ஏற்றக்கூடாதான், அப்படியே திருப்பிங்கம்மா. தாங்க ஆர்டிஏடி அப்பார்ட்மெண்ட்டு நல்லா பில்டிங் தான் ஃபுல்லுமே. இப்போ எம் சாண்டு மேலே தான் ஏற்றின்னு வராங்க. நாமளும் அவள் தான் அன்லோட் பண்ணியாச்சு, கிளம்பலாம். இப்போ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டுடியோவில் பார்க்கலாம்.